ஸோ லீடர்ஸ் வெரி குட் மார்னிங். ஸோ நான் உங்களோட ஆனந்தி. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆக்சஸில் ஐடி எடுத்ததுக்கப்புறம் என்னோடய ப்ராடக்ட்டை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அது எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கான விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கு ஐடி போடணுமோ, மேபி எனக்கா இருக்கலாம், என் டீமுக்கா இருக்கலாம். நான் ஐடி போடும் பொழுது, அவங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக நான் போட்டு ஃபீட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஆப்போட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷன், மென்ஸ் ஃபேஷன், உமன்ஸ் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பக்கத்தில் வரும். சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணும் பொழுது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதுக்கு முந்தின ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாப்கின் பேக் இருக்குது. ஏன்னா இந்த கிட் வந்து பார்த்திங்கன்னா நாப்கின் தான் போட்டிருக்கோம். அதனால் நாப்கின் ஷோ ஆகுது. மேபி நீங்கள் ஒரு மிக்ஸி போட்டிருக்கீங்க, இல்லை கிராசரி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் போட்டிருக்கீங்களோ அது சேல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு முன்னாடி அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்களோட அந்த ஆப்ஷன் எனக்கு இப்போ நாப்கின் போட்டிருக்கிறதால இப்போ இந்த இடத்துல நான் நாப்கின் கிட்ட டச் பண்ணுறேன். டச் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். நீங்கள் 47 போட்டிருந்தீங்க அப்படின்னா 18 பேக் அப்படின்னு இருக்க ஒரு ஆப்ஷனை டச் பண்ணணும். 37 நான் போட்டிருக்கிறதால நாப்கின் 14 பேக் அப்படின்றத நான் டச் பண்ணுறேன். அதை நீங்கள் டச் பண்ணும்போது அது பிங்க் கலராக மாறும். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3500ல் XXL எக்ஸல் அப்படின்னு வந்து ஆப்ஷன்ஸ் நமக்கு ஷோ ஆகுது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 10 பேட்ஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா XXL. ஸோ 12 பேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா எக்ஸல். சரிங்களா? இந்த இடத்துல இப்போ நான் எக்ஸல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? 3500 அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணது அப்படின்றது இந்த இடத்துல காமிக்கும். கீழே வந்து ஆட் டு கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணணும். நீங்கள் இப்படி டச் பண்ணும்பொழுது மேலே இருக்கிற அந்த ட்ராலியில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். சரிங்களா? அந்த ட்ராலியை போய் நீங்கள் மீண்டும் ரைட் சைடில் கார்னரில் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ராலியை நீங்கள் டச் பண்ணணும். ஆல்ரெடி இது வந்து தப்பாக போட்டிருக்கிறதால ஒரு விஷயம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3500 அப்படின்ற அந்த கிட் வந்து இங்கே வந்து மேலே வந்தாச்சு. கீழே வந்து நம்ம என்ன பண்ணணுன்ற அப்படி ஒரு விஷயம் இங்கே கேட்குது. ஸோ ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு கேட்குது. அதை நான் டச் பண்ணுறேன். அகைன் நான் அதை டச் பண்ணுறேன். டச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும். சரிங்களா? இதில் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபீட் பண்ணதுக்கப்புறமா கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் அப்படின்றது சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு புது அட்ரஸ் வேணும்னா நீங்கள் புது அட்ரஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொடுத்த அட்ரஸ் வந்தாச்சு. கீழே நான் சூஸ் பண்ண கிட் வந்தாச்சு. கீழே ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ அதை டச் பண்ணதுக்கப்புறமா எஸ், உங்களுக்கான ஆர்டர் அப்படின்றது இந்த இடத்துல ப்ளேஸ் ஆயாச்சு. எந்த டேட்டில் எந்த டைமில் பண்ணியிருக்கீங்க, என்ன கிட்டு பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஆர்டர் நம்பர் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒன்றுனா உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன், நான் எப்படி அகைன் என்னோடய ஆர்டரோட நம்பர் போய் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஒரு 1 செகண்ட் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ மீண்டும் அகைன் வந்து அந்த லெஃப்ட் சைடில் மேலே இருக்க அந்த 3 கோடு நீங்கள் டச் பண்ணும் பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இல்லை மை ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். சரிங்களா? அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் உங்களோட ஆர்டர் டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்குன்னா தேவைன்னா இந்த வீடியோ சென்ட் பண்ணி அவங்களுக்கான ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.